أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا حي على الصلاة. لا حول ولا حي على الفلاح. لا حول ولا قوة. حي على الفلاح. لا حول ولا الله أكبر. الله أكبر. الله أكبر. لا لا إله إلا الله محمد رسول الله. رب هذه دعوة التامة والساعة القائمة محمدا الوسيلة والفضيلة وعدته وارزقنا شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان
فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: كل أمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزى به. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான சிறப்பான ஒரு மாதத்தை கிருபையாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு கவலைப்படவும் கூடாது, மரணித்ததற்கு பிறகு சிந்தித்து கவலைப்படவும் கூடாது. மாதம் முடிந்ததற்கு பிறகு கவலை வருவதை விட மரணித்ததற்கு பிறகு வரும் கவலைதான் பெரும் கவலையாக இருக்கும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதை பயன்படுத்துவதுதான் புத்திசாலிகளின் அடையாளம். புத்திசாலிகள் சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் அவர்கள் வீணடிக்க மாட்டார்கள். அந்த வகையில்தான் சகோதரர்களே, ரமதானுக்கு முன்னாலே அல்லாஹ் பலரை இந்த உலகத்தை விட்டு எடுத்தார். ஆனால் எங்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றார். எங்களை அல்லாஹ் வாழ வைத்தது எங்கள் மீதுள்ள இரக்கத்தால். உங்களுக்கு கிருபையான ஒரு மாதத்தை தருகிறேன், முடியுமானவர்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், முடியுமானவர்கள் சொர்க்கத்துக்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஆயுளை தந்தார். இல்லை என்றால் மரணித்திருந்தால், ரமலானுக்கு முன்னால் நாங்கள் மௌத்தாகி இருந்தால், இந்த ரமதானில் அடைய வேண்டிய 10 வகையான இன்பங்களை நாங்கள் அடைந்திருக்க மாட்டோம். ரமலானுக்கு முன்னால் யாரெல்லாம் வஃபாத்தானார்களோ சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு இந்த 10 வகையான கிருபையும் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் இந்த ஒரு மாதத்துக்குள் 30 நாட்களுக்குள் இன்னும் 28 நாட்கள் தான். இந்த 28 நாட்களுக்குள் சகோதரர்களே, இந்த 10 வகையான அருள்களையும் அடைந்தவர்கள் தான் சீதேவிகள். சூரா பக்ராவிலே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே,
உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக இந்த 10 விடயத்தில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் இந்த நோன்பு பிரயோஜனமாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு வருடத்தில் நோன்பு பிடியுங்கள், 6 மாதம் 3 மாதம் என்று கஷ்டப்படுத்தவில்லை. அல்லாஹ் ஐயாமம் மஅதூதாத், அல்லாஹ் சொல்றான் சில நாட்கள் தானே, சில நாட்கள் தானே, கஷ்டம் இல்லை யாருக்கும். சில நாட்கள், ஐயாமம் மஅதூதாத், சில நாள் என்றால் 1 மாதம். இந்த 1 மாதம் பாரிய முயற்சி செய்து தியாகம் செய்தால் அடையலாம். கணக்கெடுக்காமல் விட்டால் சகோதரர்களே கைசேதம் அடைவோம். இந்த 10 விடயங்களில் அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்துவதற்காக தான் இந்த ரமதானை தந்தார். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம், குர்ஆன்ல ரமதான் என்று சொன்ன ஒரு மாதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆயத்துல தான். 2 நாள் முடிஞ்சு 2வது நோன்பு இன்றைக்கு எங்களுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 10 அமல்கள் என்ன, 10 ரஹ்மத்துகள் என்ன? முதலாவது சகோதரர்களே, ரமதான்ல தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான். வேற மாதத்தில் அல்லாஹ் இறக்கிருந்துச்சே குர்ஆன, வேற மாதத்தில் இறக்காம அல்லாஹ் ரமதான்ல குர்ஆன் இறக்கியதால் ரமதான் கண்ணியம் அடைந்தது. அதனால சகோதரர்களே, ரமதான்ல ஆக குறைந்தது ஒரு குர்ஆன் ஓதணும். குர்ஆன் எடுத்து ஓத தெரியல இன்னைக்கு, குர்ஆனை பார்த்து அழணும். ஓத தெரியாது, ஓத கிடைக்கல சின்ன வயதுல, குர்ஆனை பார்த்து அழணும். ஒவ்வொரு பக்கமா பார்த்து. ஏன் உலகத்தில் இவ்வளோ பிள்ளைகள் ஓதும் பொழுது, இவ்வளோ பேர் குர்ஆனை ஓதும் பொழுது எனக்கேன் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரல என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடும். சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் இது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். எங்களுக்கு குர்ஆன் கிடைக்கல, பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. குர்ஆன் இல்லாத வீடு, குர்ஆன் இல்லாத பிள்ளை, குர்ஆன் இல்லாத குடும்பம் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னே செல்லாது. சகோதரர்களே, ரமதானுக்கே கௌரவம், குர்ஆன் இறக்கப்பட்டது முதலாவது. நாங்க இரவில குர்ஆன் கேட்கிறோம், தராவீஹ்ல பகல்ல ஓதணும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ஜுஸு ஓத தெரியாது, ஒரு பக்கம் 2 பக்கம் அல்லாஹ்க்கு தெரியும் தானே. இந்த அடியான் இந்த குர்ஆனை ஓதுறான், அதுதான் அல்லாஹ்க்கு தேவை. இந்த 1 மாத பயிற்சி சகோதரர்களே, முதலாவது பயிற்சி குர்ஆனுக்கு. இரண்டாவது, இந்த மாதத்துடைய 2வது பிரயோஜனம், அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். ஷஹ்ரு சியாம். இது குர்ஆனும் நோன்பும் சேர்ந்தா, குர்ஆனும் நோன்பும் சேர்ந்தா சகோதரர்களே, எங்களை 2மே சிபாரிசு செய்து சொர்க்கத்துக்கு எடுத்து போயிடும். நோம்பாளியா இருக்கிறோம், குர்ஆனும் ஓதுறோம். நோம்பாளியா இருக்கிறோம், குர்ஆனும் ஓதுறோம். எல்லாரும், சின்ன பிள்ளை மட்டுமல்ல, உலமாக்கள் மட்டுமல்ல. சிலர் இருப்பாங்க, ரமதான் 30 நாள் முடியும் பொழுது சகோதரர்களே ஒரு குர்ஆன் ஓதி இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு வீதம். திட்டமிடணுமே, திட்டமிடாம செய்ய இயலாது.
திட்டமிடாம ஒரு மாசத்தை திட்டம் போடாம செய்யலுமா? ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு. இன்னும் சிலர் இருப்பாங்க சகோதரர்களே, 30 நாள் பெருநாள் அன்று என்ன சந்தோஷம் தெரியுமா? 2 குர்ஆன் ஓதி இருப்பாங்க. எத்தனை குர்ஆன் ஓதி இருப்பாங்க? பெருநாள் அன்று வரும்பொழுது தொழுகைக்கு 2 குர்ஆன் என்ற திட்டமிட்டது சரி. இன்னும் சிலர் இருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ் 3 குர்ஆன் ஓதி இருப்பாங்க. 3 குர்ஆன்டா 10 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 3 ஜுஸு. அவங்க பெரும் சந்தோஷத்துல வருவாங்க பெருநாள் தோலை இன்ஷா அல்லாஹ். இன்னும் சிலர் இருப்பாங்க 4 குர்ஆன் ஓதி இருப்பாங்க. 4 குர்ஆன் திட்டமிட்டுட்டாங்க. சம்பாதிக்கிற காலம் தானே சம்பாதிக்கலாம். இன்னும் சிலர் 5 குர்ஆன் ஓதி இருப்பாங்க பெருநாள் அன்று வரும் பொழுது. சகோதரர்களே, 6 குர்ஆன், 7 குர்ஆன், 8 குர்ஆன், 9 குர்ஆன், கடைசி 10 குர்ஆன். பெருநாள் அன்றைக்கு அவங்க சந்தோஷமா வருவாங்க தெரியுமா? 10 குர்ஆன் முடிஞ்சு. அப்ப ஒரு நாளைக்கு 10 ஜுஸு. எப்படி ஓதி இருப்பாங்க? 10 ஜுஸு. அவங்களுக்கு பாரம் இல்லை. ஓதி ஓதி சுபகு தொழுவைக்கு முன்னால ஒரு ஜுஸு, சுபக தொழுதுட்டு ஒரு ஜுஸு, 2 ஜுஸு ஆயிட்டு. லொஹருக்கு முன்னால ஒரு ஜுஸு, லொஹருக்கு பின்னால ஒரு ஜுஸு, எத்தனை ஆயிட்டு? 4. அசர் தொழுவைக்கு முன்னால ஒரு ஜுஸு, அசர் தொழுவைக்கு பின்னால ஒரு ஜுஸு, எத்தனை? 6. மக்ரிப் தொழுவைக்கு முன்னால ஒரு ஜுஸு, மக்ரிப் தொழுவத்துக்கு பின்னால ஒரு ஜுஸு, எத்தனை? 8 ஜுஸு. இஷா தொழுகைக்கு முன்னால ஒரு ஜுஸு, இஷாவுக்கு பிறகு ஒரு ஜுஸு, 10 ஜுஸு. ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, 3 நாளைக்கு ஒரு குர்ஆன். எவ்வளவு சந்தோஷத்தோட பெருநாள் தொலை வருவாங்க நினைக்கிறீங்க? சம்பாதிச்சிட்டாங்க, வேற வேலை இல்லையே சகோதரர்களே. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இரண்டாவது பிரயோஜனம் நோன்பு. மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே லைலத்துல் கத்ர். கடைசி 10 வரைக்கும் இந்த 20 நாளும் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு ஷாப்பிங் பண்றது எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. கடைசி 10 பள்ளியில தான். என்ன அந்த ஒரு நாளை தேடி புத்திசாலிகள் தான் இதெல்லாம் செய்வாங்க. புத்திசாலிகளுக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். என்று அல்லாஹ் இந்த ஒரு இரவை பத்தி ஒரு சூரா இறக்கி இருக்கிறான் குர்ஆன்ல. ஒரு இரவை பத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு சூரா. எவ்வளவு பெருமதியா இருக்கும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர பத்தி ஒரு சூரா சகோதரர்களே, விளங்கிக் கொள்ளுங்க பெருமதிய. மூன்றாவது அடைகிறவங்க அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இன்ன இரவு என்று சொல்லி இருக்கலாம். இல்ல, அல்லாஹ் மறைச்சிட்டான். 10 நாட்களுக்குள்ள தேடுங்க, எவ்வளோ சம்பாதிக்கலாம். மூன்றாவது. நான்காவது சகோதரர்களே, 3 வகையான வாசல்கள் திறப்படுது. நேற்று முதல் நோம்போட 3 வகையான வாசல்கள் திறப்படுது. முதலாவது வாசல் என்ன? சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்தாச்சு. 4வது பிரயோஜனம் சொர்க்கத்துடைய அப்வாபுல் ஜன்னah, சொர்க்க வாசல் திறந்துண்டா என்ன அர்த்தம்? வீட்டெல்லாம் அலங்கரிச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லா கதவும் திறந்திருக்குது. முதல் கல்யாண இரவுண்ட எவ்வளவு அழகா இருக்கும் வீடு. பெயிண்ட் பண்ணி எல்லா ஹூர்ஈன்கள் எல்லாம் தயாரா சொர்க்கத், அதாவது வாசல்கள் எல்லாம் திறந்து மன கமண்டு மனம் ரெடியாகுது. நல்லடியார்களுக்கு சகோதரர்களே 4வது இன்பம் இது. ரமதான் வந்துட்டா சந்தோஷம் இதுதான். 5வது 2வது வாசல் ரஹ்மத்துடைய எல்லா வாசலும் துறப்படு. ரஹ்மத்து தேவையா? ரஹ்மத்துடைய வாசல்கள் தேவையா? எல்லா வாசலையும் அல்லாஹ் திறக்கிறான். ஏண்டா கேட்கறதெல்லாம் கிடைக்கும்.
யாரும் நஷ்டவாளியாக மாட்டாங்க. இந்த ரமதான்ல முயற்சி பண்ற எந்த முயற்சியும் நஷ்டமடையாது. எந்த முயற்சியும் நஷ்டமடையாது சகோதரர்களே. ஆறாவது, வானத்துடைய கதவுகள் திறப்படு. துஃப்தஹு அபுவாபுஸ் ஸமா. அதான் சொன்னேன், 3 வானங்கள் கதவுகள் திறப்படு. முதலாவது சொர்க்கத்துடைய கதவுகள், இரண்டாவது ரஹ்மத்துடைய கதவுகள், மூன்றாவது வானத்துடைய கதவுகள். பூமியில நாங்க காஃபீர்களை வாழ்றதால விளங்குதில்லை எங்களுக்கு. ஏண்டா முஸ்லீம் காஃபீர் எல்லாரும் இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளுக்கு இஃப்தார கொண்டு போயல, யஹூதியருடைய சட்டம். இஃப்தார் இப்ப நாங்க எவ்வளவு அமைதியா இஃப்தார் செய்யறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள கொண்டு போக இயலாது, இஃப்தார கூட கொண்டு போக இயலாது உங்களுக்கு. ஆனா வானத்துடைய கதவு திறப்பட்டுச்சு. உலகம் அப்படித்தான், சோதனை தான். இந்த 3 கதவுகளும் திறப்படுது. 6. 7வது சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமதான் வந்ததே எங்கட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பதற்கு. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் சகோதரர்களே. 7வது பிரயோஜனம் எடுக்கும் இந்த மாதத்தை வைத்து. 8வது, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அதனாலதான் எங்களுக்கு தெரியும், எங்கட ஊர்கள்ல முந்தி இமாம்கள் துவா கேட்பாங்க. என்ன துவா கேட்பாங்க? எல்லோருக்கும் அந்த துவா ஓதினா விளங்கு. சின்ன வயசுல இருந்து கேட்பாங்களே, அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதா ஷஹ்ரி ஷரீஃபி மினஸ் ஸுஅதாஇல் மக்பூலீன் வலா தஜஅல்னா யா அல்லாஹு யா அல்லாஹு யா அல்லாஹ். 3 தரம் யா அல்லாஹு யா அல்லாஹு யா அல்லாஹு மில் அஷ்கியாஇல் மத்ரூதீன். اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء وأمناء وخلصاء وجعلنا يا إلهنا من وتقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. இந்த துஆவை ரமலான் வந்தா ஓதுவாங்க. ஏன் ஓதுவாங்க? ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறார். ஒவ்வொரு இரவிலும் சகோதரர்களே, இது 8வது பிரயோஜனம். இந்த ரமலானை வச்சு அடைஞ்சு கொள்ளும். 28 நாள் இருக்குது, என்ன செய்யற? திட்டம் போடுங்க, உட்காருங்க, எழுதுங்க. ஒவ்வொரு நாள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து குடும்பத்தோட. 9வது பிரயோஜனம், 9வது பிரயோஜனம், ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு நன்மை. ₹1 வியாபாரம் பண்ணினா ₹700 லாபம். எப்படி இருக்கும்? ₹1 வியாபாரம் பண்ணினா ₹1க்கு ₹700 கிடைக்குதுண்டா யார் விடுவோம்? ஒரு ஃபர்து மிஸ் ஆகாது எங்களுக்கு, ஒரு சுன்னத் மிஸ் ஆகாது. சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை, ஃபர்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சிருக்கிறான். அவ்வளவு நாங்க நினைச்சு வாழல்ல சகோதரர்களே, நினைச்சு ரமதான்ல இருக்கல். ரமதானுக்கு முன்னால் எவ்வளவு பேர் மௌத்தாயிட்டாங்க. எங்களுக்கு அல்லாஹ் ஆயுள தந்திருக்கிறான், வச்சிருக்கிறான். கொஞ்சம் சம்பாதிங்க, சொர்க்கத்துக்கு வாங்கன்றுதான் அல்லாஹ். 9வது பிரயோஜனம் சகோதரர்கள், ஒவ்வொரு அமலுக்கும் ரெட்டிப்பா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல கொடுக்கிறது. ரமதான்ல எப்படி கொடுப்பாங்க நபி அவங்க? மின ரீஹில் முர்ஸலா, வேகமாக அடிக்கிற காற்றை விட வேகமா சதக்கா நடக்கும். காத்தடிச்சா எவ்வளவு வேகமா அடிக்கும், அது மாதிரி சதக்கா கொடுத்துட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னென்ன அமல் செய்யலுமோ சகோதரர்களே, யோசித்து அமல்களை செய்யும். 10வது பிரயோஜனம், இந்த ரமதான் சபுர படிச்சு தரக்கூடிய மாதம். பொறுமை, பொறுமை, எவ்வளவு பொறுமை.
மூணு வகையான பொறுமை இருக்குது. ஒன்று அஸ்ஸப்ரு அல தாஆத், நன்மையான காரியங்கள் செய்யறதுல பொறுமை. நோன்பு பிடிச்சிருப்போம், ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டோம், பொறுமையா இல்லையா? இரண்டாவது கியாமுல் லைல், இரவுடைய தொழுக, குர்ஆன் ஓதுறோம், பசியோடு இருப்போம். எவ்வளோ பொறுமைண்டா, எவ்வளோ கண்ணியம்ண்டா. எங்களுக்கு ஒருத்தர் ஏசுறார், நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறோம், ஒருத்தர் ஏசுறார், திருப்பி ஏசக்கூட நேரம் இல்லை எங்களுக்கு நோன்புல. ஏன் நபி அவங்க சொன்னாங்க, யாராவது ஏசினா சொல்லு இன்னி சாயிம், நான் நோம்பாலின்ட்டு போயிரு. என்ன சொன்னாங்க? ஒருத்தர் ஏசுறாரு உங்களுக்கு, நீ சொல்லு இன்னி சாயிம், நான் நோம்புண்டு போயிரு. ஏண்டா அவரோட நீ டைம் செலவழிக்க நேரம் இல்லை உனக்கு. ஏசுறவனுக்கு பதில் கொடுக்க நேரம் இல்லை உங்களுக்கு. அப்ப மற்றவங்களை பார்க்கலுமா? ஏலாது. சகோதரர்களே, அவ்வளோ வினாடிகள் பொறுமதி. 20 நாள் தொழில் செய்யுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கடைசி 10 தொழிலுக்கும் போய்த்திடாதி. கடைசி 10 தொழில் செய்யறதும் மடத்தனம். கடைசி நோன்பு 20 ஆனதோட சம்பாதிக்கிறதின் உச்சகட்டத்துக்கு போயிருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்றவன் அல்லாஹ். அல்லாவுக்காக தொழிலை விடுங்க, கடைசி 10 அல்லாஹ் பரக்கத் செய்வான். பொறுமையுடைய இரண்டாவது பொறுமை தான் இந்த ரமலான் படித்து தரும் பாவங்களை விட்டு பொறுமையா இருத்த. அதுல ஆக முக்கியம் சகோதரர்களே இந்த போன். கடைசி 10க்கு இந்த போனுக்கு கொஞ்சம் தலாக் கொடுக்கணும். 10 நாளைக்கு இந்த போனுக்கு கொஞ்சம் தலாக்கு கொடுக்கணும். 10 நாள் தான், 10 நாளைக்கு போன் சொல்லிடுவோம். நான் கடைசி 10க்கு போன் பாவிக்க மாட்டேன். கொஞ்சம் ஓரமாக்கி வச்சு பார்ப்போம். அவரை எவ்வளவு நன்மை செய்யலும் தெரியுமா அந்த போனுக்கு தலாக் கொடுத்தா. இந்த கடைசி 10 நாள் ரமபான்ல சகோதரர்களே, மூணாவது பொறுமை தான் சோதனைகள்ல பொறுமையா இருக்கிறது. இந்த 10 பாடத்தையும் அல்லாஹ் இந்த ரமதான்ல எங்களுக்கு தந்திருக்கிறார். முதலாவது என்ன? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அப்ப இன்ஷா அல்லாஹ் பெருநாள் வரும் பொழுது சந்தோஷத்தோட தக்பீர் சொல்லிட்டு, என்ன தக்பீர்? குர்ஆன் ஓதிருக்கு. குறைஞ்சது ஒரு குர்ஆன் சகோதரர்கள். ஓத தெரியாது உங்களுக்கு, குர்ஆன பெரட்டுங்க. ஒவ்வொரு பக்கமா பார்த்துட்டு வாங்க, ஒவ்வொரு வரியா கையை வச்சு வச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமையும் எங்கட பள்ளிகள்ல இந்த கண் தெரியாதாக்கள் ஓதுறது குர்ஆன் இருக்கு. கண்டிருக்கீங்களா? கண் தெரியாதவங்களுக்கு ஓத ஒரு குர்ஆன் ஒன்று இருக்குது. அதுல நீங்க கையை வச்சு பாருங்க, அது டொட் டொட்டா இருக்கும். அவங்களுக்கு என்னத்துக்கு அந்த குர்ஆன் எழுதிருக்குதுன்னா கையை வைப்பாங்க, அப்படியே நேர வைக்க வைக்க ஓதல் வரும் அவங்களுக்கு. கண் தெரியாதவங்களை கூட ஓத வச்சுட்டாங்கண்டா உலமாக்கள். நாங்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு கண்ணை பாக்கி தந்திருக்கிறான் சகோதரர்கள். ஒவ்வொரு குர்ஆனை வாங்கி வரி வரியா கையை வச்சு பாருங்க. என்ன இதெல்லாம் கியாமத்துல பார்ப்போம், கபூர்ல பார்க்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆக குறைஞ்சது ஒரு குர்ஆன். இரண்டாவது என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? நோம்ப மிஸ் ஆக்கிடக்கூடாது. காரணம் மட்டும் அல்லாஹ் இடத்துல சொல்லிடலாது. நோன்பு பிடிக்கல் என்ற காரணம் மட்டும். இரண்டாவது பிரயோஜனம், விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு நோன்பை விட மாட்டாங்க. மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் கடைசி 10 வர இருக்கு. இப்பவே ரெடி ஆயிரும் அதற்கு இன்ஷா அல்லாஹ். இதை மிஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பார்ப்போம். யாரு ஆயுள தாரது? யார் ஆயுள தாரது சகோதரர்களே? மூன்றாவது பிரயோஜனம். நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது. ஐந்தாவது பிரயோஜனம், ரஹ்மத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது. ஆறாவது பிரயோஜனம், வானத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஏழாவது பிரயோஜனம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சகோதரர்களே. எட்டாவது பிரயோஜனம், ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். ஒன்பதாவது பிரயோஜனம் சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு கூலிகளை தருகின்றான். 10வது பிரயோஜனம் தான் அல்லாஹ் பொறுமையை படித்து தருகிறான். சகோதரர்களே,
இந்த ரமதானுடைய ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, உங்களிடத்துல என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றான் அல்லாஹ்? எவ்வளோ 10 அமல்லையும் இறங்கினா நாங்க இறை நேசராயிருவோம், அல்லாஹ்ட நேசராயிருவோம். நாங்க அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார். நாங்க எவ்வளவு பாவியா இருந்தாலும் சரி, எந்த அடியான் நபியே என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா நீ ஒன்று சொல்லுங்க, فَإِنِّي قَرِيبٌ, நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்ப எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமா யார் வந்துட்டார்? அல்லாஹ். அல்லாஹ் கூட்டாளியானா வேற என்ன தேவை? அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, துவா ரமதான்ல ஆக முக்கியம் துவா. இதுல மிக கவனமாக இருக்கணும். என்ன தெரியுமா? ஹராமான இஃப்தார்கள், ஹராமான சஹர்கள். சிலருக்கு கோபம் வரும் இதை பேசினால், பலர் இதை ஏற்றுக்கொள்ளுவீங்க. கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறோம், கஷ்டமான நோன்பு, தியாகமான நோன்பு. எங்க இஃப்தாருக்கு போறோம் என்பதில் கவனமா இருங்க. இஃப்தார் என்பது 3 ஈத்தம்பழமும் தண்ணியும் போதும். ஹலால் இல்லாத தொழில் செய்யறவங்களுடைய இஃப்தார்களுக்கு தயவு செய்து போயிடாது. மண்ணாக்கிட்டீங்க நோம்ப, நீங்க அது முடிவெடுக்கும். நான் சொல்றதல்ல, அது நான் சொல்றதல்ல, நீங்க தான் பார்க்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச நோம்பு, ஒரு 3 ஈச்சம்பழம், ஒரு தண்ணி, இதுக்கு ஹராத்தை செய்யணுமா? ஹராம் எங்களுக்கு தெரியும். இது இவங்க ஹராமான பணத்தை தான். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பணம் போடுறாங்க, எல்லாரும் கொமன் இஃப்தார். இவைகளை தவிந்து கொள்ளணும். பொது இஃப்தார்களை தவிந்து கொள்ள வேண்டும். தற்காலத்தில் மிக முக்கியம். ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, ஒரு காலம் இருந்த இஸ்லாத்தில் இந்த வட்டிக்காரவங்க யாரும் பள்ளிக்கு பொறுப்பாகிறது இல்லை, வெக்கத்தில் வரமாட்டான். இந்த காலம் என்ன தெரியுமா? அந்த கௌரவம் என்கிறது பள்ளிக்கு நிர்வாகி ஆகும். அதனால எங்க பார்த்தாலும் வட்டிக்காரன் நிர்வாகி ஆயிட்டான். வட்டிக்காரன் பெரிய, அவன் காசு இருக்குதானே. அவன் இஃப்தார் சகோதரர்களே, அந்த இஃப்தார் ஹலாலா ஹராமா நீங்க முடிவெடு. அவன் செய்யற தொழில், அவன் பணம், இஃப்தார் போடுறான். என்ன பெரிய இஃப்தார் அப்பா, பிரியாணி இஃப்தார், பெரிய இஃப்தார். பெரிய இஃப்தார் எங்களுக்கு தேவையில்லை சகோதரர்கள், எங்களுக்கு தேவை கபூலியத்தான இஃப்தார். மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஹலால், அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளை நோன்பு பிடிக்குது, அந்த பிள்ளோட நோன்பை பாழாக்காதீங்க தயவு செஞ்சு. இஃப்தாருக்கு கூப்பிட்டா போகணும் என்று எங்கேயும் சட்டம் இல்லை. உங்களை இஃப்தாருக்கு கூப்பிட்டா, சஹரு கூப்பிட்டா இல்ல, சட்டம் இல்லை. நீங்க கவனிங்க உங்களோட நோம்ப. எந்த நோம்ப? 3 ஈச்சம்பழம், ஒரு ஜூஸ், $2, $1, அவ்வளவுதான். நான் என் வீட்டில் என் பிள்ளையோட ஹலாலான இஃப்தார் செய்ய போறேன். 30 நாள் நோம்பு பிடிச்சி. உலமாக்கள் ஸ்ரீலங்கால எல்லாம் இந்த கஞ்சி காசி கொண்டு வரும்பொழுது பார்ப்பாங்க என்ன தொழில் செய்யறாங்க, பார்ப்பாங்களா இல்லையா? இன்றைக்கு அப்படி இல்லை. யார் சரி தா போட்டு செய்வோம், யார் எப்படி காசு, இது என்ன காசு, அதெல்லாம் இல்லை. இஃப்தார் எங்களோட பெரிய இஃப்தாரா, 1000 பேர் இஃப்தார், பிரியாணி இஃப்தார், பிரியாணி சஹர், ஜனாதிபதி மாளிகை இஃப்தார். என்ன மாளிகை இஃப்தார்? ஒருத்தர் சொல்றார், சந்தோஷமா சொல்றார், சொர்க்கத்திலிருந்து கடிதம் வந்த மாதிரி அவருக்கு. ஜனாதிபதியிலிருந்து லெட்டர் வந்திருக்காம, அவரை மாளிகைக்கு இஃப்தாருக்கு கூப்பிட்டு. நல்ல விஷயம். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கடிதம் வந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு சந்தோஷம் அவர் காட்டுறார். ஜனாதிபதி அனுப்பிக்கார் பாருங்க, பிரசிடென்ட் அனுப்பியிருக்கார். உங்களோட பிரசிடென்ட் அனுப்பலாம், ஜனாதிபதி அனுப்பலாம், அந்த இஃப்தார் எல்லாம் வைங்க. உங்களோட ஹலாலான இது இஸ்லாம் என்கிற ஷோ இல்லையே சகோதரர்களே, இது ஒரு பகட்டி இல்லையே.
இது தக்வாவோடு சேர்ந்த இது. கொஞ்சம் ஷோ காட்டுற கொஞ்சம் பேர் சேர்ந்து நோன்பு இந்த இது இஸ்லாம் என்று அப்படி இஸ்லாத் அல்லாஹ் வைக்கல். இஸ்லாம் என்பது சகோதரர்களே இந்த 10 பிரயோஜனத்தை ரமதான்ல அடையணும். எங்கட இஃப்தார்கள் ஈச்சம்பழத்தோட போதும், எங்கட இஃப்தார்கள் சின்ன கஞ்சோட. ஆகவே துஆ ஆக முக்கியம் சகோதரர்களே. இந்த ரமதானுடைய ஆயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அதாலதான் இஃப்தாருடைய நேரம் என்ன துஆ கேட்பீங்களோ அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். ரிஸ்க கேளுங்க, பரக்கத்தை கேளுங்க, அல்லாஹ் பரக்க செய்வான். ஆகவே சகோதரர்களே, இன்னும் ரமலான் 28 மீதமாக இருக்குது. தவற விட்டு விடாதீங்க, சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பிரயோஜனமாக அடைந்து ரமதானுடைய முழு பிரயோஜனத்தை அடைந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வந்திருக்கக்கூடிய ரமதானை பூர்த்தியாக பிரயோஜனப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. இந்த ரமதானுடைய 10 பிரயோஜனங்களையும் அடைய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை தருவாயாக, பூர்த்தியாக நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய வாசல்களை எங்களுக்கு திறந்து தருவாயாக, வானத்துடைய வாசல்களை திறந்து தருவாயாக, ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து தருவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. ஒவ்வொரு இரவிலும் நரகத்தை விட்டு விடுதலை செய்யும் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் பன்மடங்காக்கி தருவாயாக. எங்களுடைய சதக்காக்கள், எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் பன்மடங்காக்கி தருவாயாக. சபுரை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹவுதுல் கௌசர் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على الحمد لله والنار الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.